ஜானு ஸ்டார்ட் ஜானு. ஹலோ. இப்ப என்ன பேரு പറഞ്ഞിട്ടാണോ സ്റ്റാർട്ട് ചെയ്യണ്ടേ? പേര് എവിടെ വർക്ക് ചെയ്യുന്നു? ஹலோ ஹலோ. என் பேரு ஜாஸ்மின். இங்க பெங்களூர்ல டெலி பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இப்ப என்ன டவுட்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அது கிளியர் பண்றேன். ஒரு கம்பெனிக்கு எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், அந்த கம்பெனி ஒரு இன்டர்ன்ஷிப் இல்ல ஜாப் ஆஃபர் எப்படி வாங்கலாம், இது ஈஸி மெத்தட். ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு நீங்க கரெக்டா, நீங்க லாஸ்டா ரெஸ்யூம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது ஓகே தானே? ஆமா. அப்ப அந்த ரெஸ்யூம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னா நீங்க வந்து போல்டா பேசணும். அதாவது இன்ட்ரோ, உங்களை செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப வந்துட்டு போல்டா பேசணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும் பேசணும். இப்போ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கும் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் அப்படி அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேவா? சொல்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஃபுல் ஸ்டாக்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஆனா பேக் எண்ட் ஓரளவு நாலேஜ் இருக்கு, பண்ணிக்கிறேன். அந்த அப்படினா நீ ஃபுல் ஸ்டாக்னு போட கூடாது. ஃபுல் ஸ்டாக்னா ஃபுல் ஸ்டாக்கும் உனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து ஃபுல் ஸ்டாக்னு மென்ஷன் பண்ணணும். இல்லன்னா ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் என்ன லாங்குவேஜ் இருக்குமோ அது மட்டும் போடணும். நீ அந்த ரெஸ்யூம்ல நீ என்ன போட்டிருக்கியோ அது வச்சுதான் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால என்ன தெரியுமோ அது மட்டும் ரெஸ்யூம்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. சப்போஸ் இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் ஜாயின் பண்ணுவீங்க. கரெக்டா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு கம்பெனில வந்து இப்போ சேலரி நாங்க வந்து இப்ப ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 மாசம் வரைக்கும்னா கூட ஓகே. ரொம்ப நாள் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொன்னா ஒத்துக்காதீங்க. ஓகேவா? மேக்சிமம் 3 to 6 months வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை சேலரி எல்லாம் இல்ல, ஆனா உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்படி கிடைச்சாலும் நீங்க போகுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த கம்பெனியுமே உங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் சேலரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா 6 months வரைக்கும் ஓகே. ஒருவேளை 1 year வரைக்கும் நீங்க வந்து சேலரி இல்லாம ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒத்துக்காதீங்க. ஓகேவா? நான் ஸ்டார்டிங் ஒரு கம்பெனி போய் கேட்டேன். அவங்க 3 months காசு இல்லாம ஒர்க் பண்ண சொன்னாங்க. அத பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் பே பண்ணுவாங்க சொன்னாங்க. இப்போ சம் கேஸ் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்ட்டா பண்ணீங்கன்னா அது நீங்க போலாம். ஏன்னா 3 monthsக்கு அப்புறம் உங்களை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு வேற கம்பெனில கூட உங்களுக்கு போலாம். ஓகே. அப்ப அந்த ஸ்னைஃபன் கிடைக்காத மென்ஷன் பண்ண அவங்க கேட்பாங்க. அப்பல பாஸ்ட் கம்பெனில ஸ்னைஃபன் எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான், உங்களோட சேலரி அதெல்லாம் அதுவும் இல்ல. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சேலரி அப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் அது கம்பெனி நார்ம்ஸோடது, அது சொல்ல மாட்டோம் அப்படி அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைஃபண்ட் இல்லாம கூட ஒர்க் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 3 months 6 months அந்த மாதிரி ஓகே. அதுக்கும் மேல அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த 6 months முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கத்துக்க முடியுமோ அவ்வளோ நீங்க கத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப வந்து ஒரு கேஸ் இப்ப நாங்க எங்க லோக்கல் ஏரியால ஒர்க் பண்ண நல்லா இல்ல பெங்களூர் இதெல்லாம் ஹை சிட்டிஸ்ல ஒர்க் பண்ண நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி எவடெங்கிலும் ஒர்க் பண்ணி ஓகேவா? இப்போ பெங்களூர்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தா தான் இங்க சர்வே பண்ண முடியும். சப்போஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனில கூட நீ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு 6 months ஒர்க் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்ப சென்னை பெங்களூர் அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸ்டார்ட் அப்ல நீ எங்க வேலை கிடைச்சாலுமே ஸ்டார்ட் அப்பா இருந்தா நீங்க வந்து போங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வேலைக்கு போறப்ப சேலரி வந்து பார்க்க கூடாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கணும். என்ன கத்துக்கணும், கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி. உங்களுக்கு செகண்ட் கம்பெனி நீங்க வந்து சேலரி வந்து பாத்துக்கலாம். அதுக்காக சேலரியே இல்லாம ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. நிறைய கம்பெனி வந்துட்டு சேலரி கொடுப்பாங்க. ஆனா ஐடிக்கு உள்ளாடி போகணும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சோ அதுக்காக உங்களுக்கு ஸ்டைபண்ட் இல்லாம கிடைக்கிற கம்பெனினா கூட போலாம். ஆனா மேக்சிமம் எல்லா கம்பெனிலயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டைபண்ட்.
ஓகேவா? ஓகே. இப்ப பெங்களூர்ல இப்ப ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கா? நான் நியூஸ் கேள்விப்பட்டது பெங்களூர் ஓப்பனிங்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லிருக்காங்க. இப்ப சுத்தமா இல்ல. வெயிட் பண்ற நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்க இப்போ சுத்தமா ஓப்பனிங் கிடையாது. இங்க இருக்கிறவங்களே வேலையை விட்டு தூக்குறாங்க. ஆமா. இப்ப நான் பெங்களூர் 2-3 கம்பெனி அப்ரோச் பண்ணேன் இன்டர்ன்ஷிப். அவங்க அசைன்மெண்ட் தராங்க, அசைன்மெண்ட் சப்மிட் பண்றான், வீட்டுக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றேன். ஆனா நெக்ஸ்ட் வந்து நான் மூவ் ஆகவே இல்லை இன்னும். அது இது அசைன்மெண்ட் அவங்க உனக்கு அசைன்மெண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களா? நீங்க அதுல ஓகே சப்மிட் பண்ணீங்களா? இதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணா டெட்லைன் தந்தாங்க, 3 days தந்தாங்க. ஆனா 2 daysல பண்ணி சொன்னாங்களா? கால் ஒன்னும் பண்ணவே சொல்லவே இல்லை. மெயில் மட்டுமா வந்துச்சு? லிங்க்டின்ல இன்டர்ஷாலா வந்துச்சு. உங்களுக்கு அப்ப அதுன்னா உங்களுக்கு கால் வரும், கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிங்க்டின்ல அந்த மாதிரி வர்றது வந்துட்டு அவங்க எதுவும் அதெல்லாம் அதாகாது. உங்களுக்கு கால் வரும், கால் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படி. ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க, ஹெச்ஆர் கால் பண்ணி டாஸ்க் கொடுத்தாதான் அது ஓகே ஆகும். மத்தபடி இது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகாது, அப்படியே இருக்கும். கால் வரும் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அப்ரோச் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்னா உங்களுக்கு கால் வரும், இல்லைன்னா மெயில் வரும் ஹெச்ஆர் கிட்ட இருந்தோ. அது நீங்க வந்து அந்த அசெட் குடுக்குறாங்கல்ல, அது வந்து பண்ணாதீங்க. அது வந்துட்டு சும்மா நார்மலா அது வர்றது. உங்களுக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வரும், இல்லன்னா ப்ராப்பரா ஒரு இமெயில் வரும். ஓகே ஓகே. நான் இதோட ஒரு 3-4 கம்பெனிஸ் பண்ணிட்டேன், அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணுமே செலக்ட் ஆகவே இல்லை. அது அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு கால் வரும், கால் வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல, இப்ப நீங்க இப்போ பெங்களூர் சென்னைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு 3-4 மாசம் ட்ரை பண்ணியே உங்களுக்கு வேஸ்டா போகுது தானே. அந்த 3-4 மாசம் வந்து நீங்க வந்துட்டு ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ், உங்களுக்கு அந்த கம்பெனி எப்படி ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஆமா. சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு வேற நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற கம்பெனில வந்து கொஞ்ச நாள் போங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? கம்பெனி ஸ்டார்ட் அப் போகும்போது எப்பவும் பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தான் போக சொல்லுவாங்க. அத பெஸ்ட் ஸ்டார்ட் அப் எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும்? அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்க இப்ப என்ன ஃபீல்ட்? பைத்தானா? பைத்தான் இல்ல, ஃபுல் ஸ்டாக் தான். ஃபுல் ஸ்டாக். ஓகே, அப்ளை பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனில உங்களுக்கு கால் வரும் இல்லையா? ஆமா. ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு கூட இல்ல, ஏதாச்சும் கம்பெனில உனக்கு வருதா, ஐடி ரிலேட்டடா என்ன கம்பெனில வந்தாலும் ஜாயின் ஆயிடுங்க. ஏன்னா இப்போ வந்து ஐடில உள்ளாடி நுழையிறது ரொம்ப கஷ்டம். சோ கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பெங்களூர் வந்து ட்ரை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதா? இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா இப்போதைக்கு ஓப்பனிங்கே இல்ல. 2 months அப்புறம் அது தெரியாது. ஆனா இப்போதைக்கு இருக்கிறவங்களே வேலையை விட்டு தூக்குறாங்க. என்ன ரீசன்னு தெரியல, ஆனா வந்து ஐடில இருக்கவங்க எல்லாம் வேலையை விட்டு இப்ப தூக்கிட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஓப்பனிங் கிடையாது. மேபி ட்ரை பண்ணுங்க, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? அப்புறம் வேற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது ஏதாவது? அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா சொல்லு, கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம ஸ்ட்ரைட்டா போய் டைரக்டா கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணனும்? டைரக்டா எல்லாம் அப்ரோச் பண்ண, இப்போ டைரக்டா அப்ரோச் ரெஸ்யூம் அனுப்பி அக்செப்ட் ஆனா மட்டும்தான் கம்பெனிக்கு உள்ளாடியே விடுவாங்க. இப்போ வந்து எங்க காலேஜ் கிட்டே ஒரு டெக்னோ பார்க் இருக்கு, சிஜி பார்க். ஓகே. அந்த 3 கம்பெனி இருக்கு, இன்ஃபோசிஸ், டெலாய்ட், டெக் மஹிந்திரா. அந்த 3 கம்பெனி கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா போய் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணி இன்டர்ன்ஷிப் இருக்கா போய் கேட்க முடியும். வாக்கின் அவங்க வச்ச இன்டர்வியூ இருக்கு, வாக்கின் இன்டர்வியூ அவங்க போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. வாக்கின் இன்டர்வியூன்னு சொன்னா மட்டும் நீங்க போலாம், மத்தபடி உங்களால ஸ்ட்ரைட்டா அப்படி போக முடியாது. கேட்லயே வாட்ச்மேன் உங்களை வெட்டி விட்டுருவாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டா போய் கேட்க முடியாது கம்பெனி. அப்படிலாம் ஒன்னும் போக முடியாது. ஒருவேளை உள்ளாடி கம்பெனிக்கு உள்ளாடி யாராச்சும் இருந்து வேகன்சி வந்து அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா அவங்க ரெஃபரன்ஸ் ஐடி வச்சுதான் உங்களால உள்ளாடி போக முடியும். மத்தபடி வாக்கின் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, எல்லாரும் போலாம். மத்தபடி யாராலே உள்ளாடி போக முடியாது. வாக்கின் இன்டர்வியூனா என்ன? வாக்கின் இன்டர்வியூனா இப்ப எங்களுக்கு ஆட்கள் தேவை,
சோ யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கினா எல்லாரும் வரலாம், பாக்கினா யாரு வேணாலும் வரலாம். அந்த மாதிரினா நேராவே நீங்க போய் வந்துட்டு போகலாம், ப்ராப்ளம் கிடையாது. அப்பெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. மத்தபடி சும்மா நார்மல் டேஸ்ல உங்களுக்கு அப்படி போய் அப்ரோச் பண்ண முடியாது. நார்மலா கிடைக்காது. ஏதாச்சும் உள்ளாடி இருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணா ஓகே. கம்பெனிக்கு மெயில் பண்ற இன்டர்ன்ஷிப் தான் இருக்கு, ஆனா ரெஸ்பான்ஸ் வரவே இல்ல கம்பெனில இருந்து. கால் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தா கால் பண்ணி கேட்கணும். இல்லாட்டி அவங்க ரெஃபரன்ஸ் ஐடி ரெஃபரன்ஸ் கேக்குறேன். ஒரு நான் 100 பேரு கிட்ட கேட்டா 2 பேரு சொல்றாங்க இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணவே இல்ல. 100 பேரு கிட்ட உள்ளாடி வந்தா இன்டர்வியூ நடக்குதான்னு கேட்கணும். இன்டர்வியூ இல்லாம ஒரு கம்பெனிலயும் உள்ளாடி விட மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. சோ முதல்ல HR ப்ராப்பரா உள்ளாடி இருந்து கூப்பிட்டா உள்ளாடி போலாம். மத்தபடி என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு அதுவும் உள்ளாடி போகணும்னா கூட உங்களுக்கு என்ன மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, HR நம்பர், எல்லா டீடைல்ஸும் கொடுத்தா உள்ளாடியே ஏத்துவாங்க. இல்லன்னா ஏத்த மாட்டாங்க. இல்லன்னா வாக்கின் இன்டர்வியூனா ஓகே, உங்களை உள்ளாடி விட்டுருவாங்க. ஆமா, கம்பெனிஸ் போகும்போது இப்ப ப்ராஜெக்ட்ஸ் முக்கியமா ஸ்கில்ஸ் முக்கியமா? புரியல. நம்ம இப்போ கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது அப்ப கம்பெனி ஒரு ஃபுல் ஸ்டாக் பண்றா, ஃபுல் ஸ்டாக் ஸ்கில்ஸ் கத்துக்க முக்கியமா இல்ல ஸ்கில்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் பண்ண முக்கியமா? உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு என்ன தெரியுதோ அது உனக்கு கரெக்டா ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜாவா தெரியுதுன்னா ஜாவா அப்படியே பக்காவா உனக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அது கொஞ்சம் தெரியும், ஃபுல்லா தெரியாது, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ப ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளவு தேவையில்லையா? இல்ல ப்ராஜெக்ட் பாப்பாங்க. நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, அது என்ன லாங்குவேஜ்ல பண்ணிருக்க, என்னென்ன யூஸ் பண்ணிருக்க, அது கேட்பாங்க. அது ரிலேட்டடா கேட்பாங்க. அது முக்கியம் தான். ப்ராஜெக்ட் முக்கியம், அட் த சேம் டைம் ஸ்கில்ஸும் முக்கியம். ஃபுல் ஸ்டாக்னா மொத்தமா ஃபுல்லா கேட்பாங்க. நல்ல क्वेश्चन கேட்பாங்க. ஃபுல் ஸ்டாக்னா DevOps உள்ள வருமா? DevOps அந்த டாபிக். ஃபுல் ஸ்டாக்னா இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் மட்டும் தான். அப்ப இந்த கிளவுட் அதெல்லாம் படிக்கணுமா ஃபுல் ஸ்டாக்குக்கு? அது ஒரு கம்பெனி பொறுத்து. இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு சரி உனக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் இப்போ? ஹலோ, என்னென்ன லாங்குவேஜ் உனக்கு தெரியும்? ஃபுல் ஸ்டாக்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாவே தெரியும். பேக் எண்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்? ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து HTML CSS JS, பேக் எண்டுக்கு நோட் jQuery Ajax அதுக்கு தெரியுமா? ரியாக்ட் இல்ல jQuery Ajax. ஆமா தெரியும். ஓகே, இப்போ இதெல்லாம் உனக்கு தெரியும்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அத பத்தி கேட்பாங்க. கோடிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உள்ளாடி என்டர் ஆகணும்னா கூட மிஷன் டெஸ்ட் நடக்கும். ஐடி குள்ளாடி ஏறணும்னா கண்டிப்பா மிஷன் டெஸ்ட் நடக்கும். மிஷன் டெஸ்ட்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வேணும், நீ இப்ப ஜாவா தெரியும்னு சொல்றல, ஜாவா கோடிங் யூஸ் பண்ணி இப்ப எனக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இது இப்ப நான் இங்க என்டர் பண்றது டேட்டாபேஸ்ல சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த கலர்ல பிளாக் வரணும், இங்க இந்த கலர் வரணும் அப்படின்னு அவங்க ஒரு சும்மா நார்மலா அவனுக்கு கொடுப்பாங்க. நீ அப்படி அது கரெக்டா பண்ணேன்னா, கரெக்டா பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு உனக்கு போட தெரியுதா, ஓகே இந்த பையனை நம்ம ட்ரெயின் பண்ணா ஓகே இவன் சரியாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்க. நீ வந்துட்டு அது கரெக்டா அது சேவ் ஆகணும் ஆகாது அது அவங்க பார்க்க மாட்டாங்க. கோடிங் போட தெரியுதா அவ்வளவுதான். சரி இவன் போடுறான், கொஞ்சமா நம்ம ட்ரெயின் பண்ணா போதும் எடுத்துப்பாங்க, இவன் சரியாவான் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க.